திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகிலுள்ள கவுண்டம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் கேடி கார்ப்பரேஷன் என்ற தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் பராமரிப்பு வேலைகளுக்காக ஒப்பந்த அடிப்படையில் பொங்கலூர் பகுதியில் வெல்டிங் தொழில் செய்து வரும் ராமலிங்கம் என்பவர் மகன் வீரமணிகண்டன் என்பவர் சுமார் 30 வருடங்களுக்கு பழமையான சிமெண்ட் சீட் மாற்றித் தருவதாக 20 அடிக்கு மேல் உள்ள உயரத்தில் எந்தவொரு பாதுகாப்பு உபகரணங்களும் மேற்படி கேடி கார்ப்பரேஷன் நிறுவனம் விளங்காததால் மேலே நின்று வேலை செய்யும் போது பழமையான ஓடு உடைந்து கீழே விழுந்ததில் தலையிலும் முதுகு தண்டுவட பகுதியிலும் கடுமையான காயங்கள் ஏற்பட்டு கோவை KMCH மருத்துவமனையில் 15 நாட்கள் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்ற பின்பு மேல் சிகிச்சைக்காக சூலூர் KMCH மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேற்படி மணிகண்டன் என்பவர் இன்று வரை சுயநினைவு சரிவர வராத நிலையில் மேற்கொண்டு சிகிச்சைக்கு பணம் இல்லாத காரணத்தினால் வீட்டில் வைத்து சிகிச்சை அளித்து வரும் நிலையில் தொழிலாளர் இழப்பீடு சட்டத்தின்படி மேற்படி கேடி கார்மெண்ட்ஸ் நிறுவனம் எந்தவொரு நிவாரணத்தையும் வழங்க மாட்டோம் என்று கூறியதால் இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அவரது தந்தையும் மிகவும் வேதனையோடு பையனை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று இதுவரை சுமார் 18 லட்சம் ரூபாய் கடன்களாக பெற்று செலவு செய்த நிலையிலும் எந்த சட்டத்தின்படியும் நாங்கள் இழப்பீடு தொகையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கவுண்டம்பாளையத்தில் செயல்படும் கேடி கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் ஊழியர்கள் விபத்தில் காயமடைந்த வீரமணிகண்டனின் உறவினரிடம் கூறிவிட்டதால் மேற்கண்ட நிறுவனத்தின் மீது எந்தவொரு பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்காமல் பணி செய்ய வலியுறுத்திய நிறுவனத்தின் மேலாளர் மற்றும் KR அதன் உரிமையாளர் மீதும் நடவடிக்கை எடுத்து தங்கள் குடும்பத்திற்கு தகுந்த இழப்பீடு பெற்று தருமாறு பல்லடம் காவல் நிலையத்தில் இன்று விபத்தில் படுகாயமடைந்த வீரமணிகண்டனின் தந்தை புகார் மனு அளித்திருக்கிறார். வீரமணிகண்டனோட அப்பா பேசுறேன். கடந்த 24/12/2025 அன்னைக்கு கேடி கார்பரேஷன் பிரைவேட் கம்பெனியில் பையன் பழைய சீட்டை கட்டிட்டு புது சீட் மாட்டு வேலைக்கு போகிறான். அங்கே வந்து ரொம்ப உயரமாக இருக்குது, ஆனால் மேலே ஏறுறதுக்கு ஏதாவது சாமானம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்து வேலைக்கு வந்திருக்கிற, ஆனால் நீ ஏறித்தான் ஆகணும், என்னமோ பண்ணிக்க எனக்கு மாற்றி கொடுக்குற மாதிரி கண்டிஷன் போட்டாங்க. அந்த பையன் கண்டிஷன் போட்டதுனால அவன் மேலே ஏறும்போது பழைய சீட்டாக இருந்ததுனால ஒழிஞ்சு கீழே வந்துட்டான். அவன் வந்து என்னோட பையன் வந்து என் குடும்பத்தோட வாழ்வாதாரம் கிட்டத்தட்ட இன்றைக்கி 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அவன் கம்பெனிலேருந்து என்ன ஏதுன்னு வந்து கேட்கவும் இல்லை, எந்த விதமான இதுக்கும் இல்லை, எதுவும் இல்லை. எனக்கு இந்த கவர்மெண்ட் வந்து எனக்கு இந்த அந்த கம்பெனியில் பேசி எனக்கு இழப்பீடு வாங்கி தருமாறு நான் உங்களை கேட்குறேன். சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் இன்றைக்கி ஆஸ்பத்திரி முடியாமல் பணம் கட்ட இல்லாமல் நான் கூப்பிட்டு வந்து மக வீட்டில் வச்சுருக்கேன். சூலூரில் மக வீட்டில் இப்போ சிறக்கரைச்சல் வச்சுருக்கேன். அதனால் வந்து எனக்கு இங்கே அவன் வந்து எங்கள் சாப்பாடு கூட வழி இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். இந்த கம்பெனி வந்து இது வரைக்கும் இந்த பையனை என்ன ஆச்சு ஏதாச்சும் வந்து ஒரு தடவை கூட ஆஸ்பத்திரியில் பார்க்கல, எந்த விதமான நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை. அதனால் வந்து நீங்கள் இந்த வந்து தக்க நடவடிக்கை எடுத்து எனக்கு அந்த பையனோட வாழ்வாதாரத்துக்கு தக்க இழப்பீடு வாங்கி தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வணக்கங்க, நான் வீரமணிகண்டனோட அப்பா பேசுகிறேங்க. கடந்த 12வது மாதம் 24ஆம் தேதி 24/12/2025 அன்னைக்கு கவுண்டம்பாளையத்தில் இருக்கிற கேடி கார்பரேஷன் பிரைவேட் கம்பெனிக்கு பழைய சீட்டை கழட்டிட்டு சிமெண்ட் சீட் பழைய சீட்டை கழட்டிட்டு புது சீட்டு மாற்றுறதுக்காக போனானுங்க. எந்த விதமான உபகரணமும் இல்லாமல் அவனை மேலே ஏற சொல்லி கட்டாயப்படுத்தி அவன் மேலே ஏற வச்சு அங்கேருந்து அவன் கீழே தவறி விழுந்துட்டானுங்க. அது விழுந்த உடனே கோவையத்தூர் KMCH ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தி கிட்டத்தட்ட ஒரு மாதம் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து என்னோட தகுதிக்கு மீறி நான் வந்து 18 லட்சம் ரூபா வரைக்கும் கடன் வாங்கி இது வரைக்கும் செலவு பண்ணிக்கிறேனுங்க. கம்பெனிலேருந்து எனக்கு எந்த விதமான நிவாரணம் கொடுக்கல, வந்து பார்க்கவும் இல்லை. அவங்க வந்து நாங்கள் ஏற்றுமதியாளர் சங்கத்தில் சொல்லி நாங்கள் வந்து தரோன்னு சொன்னாங்க, அதுக்கும் இல்லை. அதனால் வந்து எனக்கு இந்த மயனோட நானும் ஆட்டோ ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுனால பூராமே கடன் வாங்கி தான் செலவு பண்ணிக்கிறேனுங்க. அதனால் வந்து எனக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறேன். இதனால் மேனேஜர் அங்கராஜ் மேலேயும் மேலாளர் HR மேலேயும் அங்கே இருக்கிற இன்னும் சிலர் மேலே கேஸ் கொடுத்துருக்குறேன். அதை வந்து நீங்கள் எனக்கு விசாரித்து எனக்கு நல்ல தீர்ப்பு எனக்கு ஒரு நாள் கவர்மெண்ட் எனக்கு என்னுடைய உரிய இழப்பீடு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேனுங்க.